जय शंकर हर हर शंकर। குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நமது காஞ்சி மகான் பகுதியில் மகாபெரிவானுடைய அற்புத அனுக்கிரக சம்பவங்களை தொடர்ந்து சிந்திச்சிட்டு வரோம். இந்த தொடர் வீடியோக்கள் உங்களை தடையில்லாமல் வந்து அடையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனடியாக மகாபெரிவானுடைய அற்புத அனுக்கிரக சம்பவங்களை பார்த்து பரவசப்படலாம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிற விஷயம் ஒரு அழகான விஷயம். அதாவது மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறச்ச நம்ம கண்ணில் படுற ரெண்டு விஷயம். ஒன்று காஷாய வஸ்திரம், இன்னொன்று தண்டம். இந்த தண்டம் ஏன் இந்த குருமார்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய தெய்வம் அல்லது அவங்களுடைய சக்தியை அதில் தேக்கி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த தண்டத்தை கீழே அவ்வளவு சீக்கிரமாக வச்சிட மாட்டாங்க. தூங்குறச்ச கூட தலைக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. அந்த தண்டம் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமான விஷயம். அது உருயேற்றி வச்சுருப்பாங்க. அவ்வளவு சக்தி அந்த தண்டத்துக்கு இருக்கும். அரசன்கிட்ட இருக்கிற செங்கோல் மாதிரி குருமார்கள், முனிவர்கள், துறவிகள் இருக்கிற அந்த தண்டம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. மகாபெரிவா கிட்ட இருந்த தண்டத்துக்கும் இதே மாதிரி ஒரு சக்தி இருந்தது. அந்த சம்பவத்தை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். மகாபெரிவா கர்நாடக மாநிலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் முகாம் போட்டிருந்தார். அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு யாத்திரை போகணும். அந்த டைமில் நல்ல மழை, வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இந்த ரெண்டு கிராமத்துக்கும் இடையில் ஒரு ஆறு. அந்த ஆற்றை கடந்து போகணும். ஆறுலேயும் நல்ல வெள்ளம் போகுது. ஆறை கடக்க முடியாது. மகாபெரிவா அந்த ஆற்றுல ஸ்நானம் பண்ணிட்டு தான் அந்த சைடு கிராமத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. பெரியவாவை அங்கே போகக்கூடாது அப்படின்னு கூட இருந்தவங்கெல்லாம் தடுக்கிறாங்க. மகாபெரிவா யாரையும் கண்டுக்கல. அந்த வெள்ளத்தில் தன்னோட தண்டத்தோட நீரில் இறங்குறார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. தன்னுடைய முழங்கால் அளவு தண்ணியில் இறங்கி தண்டத்துக்கு நீரால் அபிஷேகம் பண்ணுறார். கண்களை மூடி சில மந்திரங்களை உச்சரிக்கிறார். அப்புறமா தண்டத்தை எடுத்து வெள்ளம் வர பகுதியில் தடை பண்ணுற மாதிரி அந்த பாறை மேலே தண்டத்தை வச்சுட்டார். அந்த தண்டத்தை பாறை மேலே வச்ச உடனே தண்டத்தில் தண்ணி பட்டு விலகி போயிடுது. தண்டத்து மேலே ஏறி ஃபோர்ஸாக வரலை. ஏதோ தடுத்த மாதிரியான ஒரு உணர்வு. பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம். பெரியவா தண்டத்துக்கு பக்கத்தில் மூழ்கி ஸ்நானம் பண்ணுறார். அங்கே பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவா பொறுமையாக தண்டத்தை கையில் எடுத்தார். எடுத்த உடனே வெள்ளம், தடுத்திருந்த வெள்ளம் அப்படியே திடீர்னு வந்தது. பெரியவா ரொம்ப மெதுவாக மேலே ஏறி வந்துட்டார். அதை அங்கே கூடியிருந்தவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தண்டத்துக்கு அவ்வளவு சக்தி. ஆனால் பெரியவா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கவே மாட்டார். ஒரு முறை மடத்தில் ஒரு பையனை அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பெரியவா கிட்டது சில புத்திமதிகள் வாங்கி அந்த பையனை திருத்தணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய நோக்கம். அந்த பையன் என்னென்னா, படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டில் சும்மா இருந்தான். அவனுக்கு பெரியவா அறிவுரை கூறி அவனுக்கு வேலைக்கு போக சொல்லணும் அப்படின்னு இந்த அம்மா பெரியவா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டாங்க. பெரியவா அறிவுரை கூறுறதே அவ்வளோ அழகான விஷயமா இருக்கும். அந்த பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டு, ஏன் நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டேங்கிற, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பேசுகிறார். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் அம்மா என்னை எப்போ பார்த்தாலும் தண்டம் தண்டம்னு என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பெரியவாக்கிட்ட அவங்க அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பெரியவாவுக்கு அவன் சொன்னதை கேட்டோன்னே சிரிப்பு வந்துடுது.
பெரியவா பக்கத்தில் தன்னோட தண்டத்தை காமிச்சு இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவன் அதை பார்த்துட்டு இதுக்கு தண்டம்னு சொல்லுவா அப்படின்னு பெரியவாட்ட சொன்னான். ஆமாம், என்னையும் சில பேர் அப்படி தான் சொல்கிறா. தண்டம் வச்சுருக்கிறதுனால தண்டம் தண்டம்னு என்னையும் அப்படி தான் சொல்கிறா. உன்னை சொல்கிறதுலையும் தப்பு இல்லை. ஏன்னா நானும் இதே இடத்துல தான் இருக்கேன். நானும் எந்த வேலைக்கும் போகிறதில்ல. நானும் இப்படியே தான் உட்காந்துருக்கேன். வரவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், அவ்வளோதான். அதனால் என்னையும் தண்டம் தான் சொல்கிறா. இந்த தண்டம்ங்கிற வார்த்தை தப்பான வார்த்தையெல்லாம் இல்லை. நீ அதை பற்றியெல்லாம் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீ படித்து முடிச்சுட்டு அம்மா அப்பாவுக்கு உதவியாக ஒரு வேலை தேடி உன்னோட வாழ்க்கையை செழிப்பாக்கிறதுக்கு நீ பார்க்கணும் அப்படின்னு பொறுமையாக அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். மகா பெரியவா ஒருத்தருக்கு அறிவுரை கூறுறச்ச அவங்கள விடவும் தன்னை தாழ்த்தி அவங்களுக்கு புரிகிற மாதிரி விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு அறிவுரை வழங்குறார். அதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பையன் வீட்டில் இனிமேல் சும்மாவாக இருக்க போகிறான், கண்டிப்பாக வேலைக்கு போயிருப்பான். ஒரு மாதம் கழித்து பையன் மாறிட்டான்னு பெரியவா முன்னாடி அவங்க அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணி நன்றி சொன்னாங்க. இது மாதிரி பெரியவா நிறைய விஷயங்களை, சாதாரண விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் தன்னுடைய பக்தர்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு பெரியவா நிறைய வரங்களும் சரி அனுக்கிரகங்களும் சரி நிறைய வாரி வழங்க காத்துன்னு இருக்கார். இன்னமும் அந்த நடமாடும் தெய்வம் நம்ம கூடயே இருக்கிறார் அப்படிங்கிறத இப்போவும் ஒவ்வொரு பக்தரும் கண்டிப்பாக உணர்வாங்க. நீங்களும் பக்தி சிரத்தையோட மகா பெரியவாள்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சுருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். இது போன்ற அனுக்கிரக அற்புத வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.